அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். ஞானசார தேரருக்கு பிணை வீரகேசரி பத்திரிகையிலே பிரதான செய்தியாக வெளியாகிறது. ஞானசாரருக்கு பிணை, வெளிநாடு செல்ல தடை, மேன்முறையீட்டுக்கு நீதிமன்றம் உத்தரவு. மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. இஸ்லாமியர்கள் ஏக இறைவனாக வழிபடும் அல்லாவையும் இஸ்லாத்தையும் அவமதித்து கருத்து வெளியிட்டதன் ஊடாக இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை பாதிக்கும் விதமாக நடந்து கொண்டமை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்டு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணி தலைவரும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளருமான கலகுடஹத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஏக இறைவனாக தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையிலே அந்த செய்தி. வழிபடும் அல்லாவை தூற்றும் விதமாக கருத்து வெளியிட்டு மத உணர்வுகளை தூண்டியதாக கொழும்பு மேல் நீதிமன்றில் சட்டமா அதிபர் தொடர்ந்த HC 1948 கீழ் 20 எனும் வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ள நிலையில் அம்மேன்முறையீட்டை விசாரித்து தீர்ப்பளிக்கும் வரையில் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு கோரி ஞானசார தேரர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் திருத்தல் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சம்பத் அபேகோன் மற்றும் P. குமார் ரத்னம் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் குழாம் அந்த திருத்தல் மனுவின் தீர்ப்பை அறிவித்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டது. அதன்படி 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் ஞானசார தேரரை விடுவித்த நீதிமன்றம் அவரது வெளிநாட்டு பயணங்களை தடை செய்ததுடன் கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்கவும் கட்டளையிட்டது. ஞானசார தேரரின் திருத்தல் மனு தொடர்பில் அவருக்கு ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா கொழும்பு மேல் நீதிமன்றம் தனது சேவை பெறுநருக்கு எதிராக வழங்கிய தீர்ப்பை ஆட்சேபித்து தனது சேவை பெறுநர் மேன்முறையீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே நேரத்தில் ஞானசார தேரர் இருதய நோய் உள்ளிட்ட பல நோய் நிலைமைகளால் அவஸ்தைப்படுவதாக கூறினார். அத்துடன் அவரது மேன்முறையீட்டு மனு விசாரித்து தீர்ப்பளிக்கப்பட சுமார் 3 வருடங்கள் ஆகலாம் என குறிப்பிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா, அதனால் மேன்முறையீட்டு மனுவை விசாரித்து தீர்ப்பளிக்கும் வரை அவரை பிணையில் விடுவிக்க வேண்டும் என கோரினார். ஆகவே ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த சிறை தண்டனையிலிருந்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். வழக்கில் இருந்து அல்ல, பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தீர்ப்பு எப்போது வரும் என்று தெரியாது. ஆனால் 3 வருடங்கள் ஆகும் என்று அவருக்காக ஆஜராகிய சட்டத்தரணி அனில் சில்வா தெரிவித்த போதிலும் சொலிசிட்டர் ஜெனரல் நேற்று தெரிவித்தார் அப்படியெல்லாம் இல்லை, 1 வருடத்திற்குள் நாங்கள் அந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றக்கு விசாரணைக்கு வரும், அப்போது 1 வருடத்திற்குள் வரும், ஆனால் 3 வருடங்கள் ஆகாது என்று குறிப்பிட்ட போதிலும் அவருடைய உடல் நிலையை கருத்தில் கொண்டு இருதய நோய் இருக்கிறதாம். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் சம்மதித்திருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பரவலாக பேசப்பட்ட ஒருவர் தான் சாரா. யார் இந்த சாரா? பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையில். சாரா தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டு, போலீஸ் பரிசோதகர் அபூபக்கர் விடுதலை. நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலின் குண்டுதாரியான முகமது அஸ்தூனின் மனைவியான 2ஆம் கட்ட தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக கூறப்படும் புலஸ்தீனி ராஜேந்திரன் அல்லது சாரா ஜஸ்மின் அல்லது சாரா என்பவர் தப்பிச் செல்ல உதவியதாக சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட பிரதான போலீஸ் பரிசோதகர் NG அபூபக்கர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகார வழக்கு நேற்று 18ஆம் தேதி மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் நீதிபதி TJ பிரபாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன் போதே அவர் வழக்கிலிருந்து முற்றாக விடுதலை செய்யப்பட்டார். சாரா குறித்து போலீசாருக்கு தகவல்களை
மறைத்ததாக கூறி சட்டமாதிபர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் போலீஸ் அதிகாரியான அபுபக்கருக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே குறித்த குற்றப்பத்திரிகையை மீளப் பெறுவதாக சட்டமாதிபர் சார்பில் மன்றில் நேற்று ஆஜரான அரச சட்டவாதி நீதிபதிக்கு அறிவித்தார். இதனை அடுத்தே பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்த போலீஸ் பரிசோதகர் அபுபக்கரை வழக்கிலிருந்து விடுவிக்கும் அறிவிப்பை நீதிபதி வெளியிட்டார். முன்னதாக கடந்த தவணை குறித்து வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் சாட்சியம் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. அச்சாட்சியங்களின் பிரகாரம் சாரா விவகாரத்தில் முன்னெடுக்கப்பட்ட 3வது DNA பரிசோதனைகளில் அவர் 2019 மே 26 சாய்ந்த மருதில் நடந்த வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சாட்சியம் வெளிப்படுத்தப்பட்டது. இது எப்படியோ அபூபக்கர், போலீஸ் பரிசோதகர் அபூபக்கர் நேற்றைய தினம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். சரி, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பேசும்போது மைத்ரிபால சிறிசேன, அதே போன்று நிலாந்த ஜெயவர்தன இவர்களுக்கு விடுக்கப்பட்ட இழப்பீடு தொகையை அவர்கள் வழங்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இந்த நிலாந்த ஜெயவர்தனவுக்கு ஏன் இதுவரை அவருக்கு எதிராக ஒழுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அண்மையில் நீதிமன்றம் போலீசாரிடம் கேட்டிருந்தது. போலீசாரை விமர்சித்திருந்தது, ஏன் அவருக்கு எதிராக நீங்கள் ஒழுக்க நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று. ஆகவே நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். நிலாந்த ஜெயவர்தனவை கட்டாய விடுமுறையில் அனுப்பியிருக்கிறார். இல்லையா, நான் விடுமுறை இல்லையா, நீங்கள் போய்தான் ஆகணும் என்று சொல்லி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறியமை நிலாந்த ஜெயவர்தனவுக்கு கட்டாய விடுமுறை. தேசிய போலீஸ் ஆணைக்குழு நடவடிக்கை என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே இன்று வெளியாகி இருக்கின்றது. இது எப்படியோ நேற்று மக்கள் பாதுகாப்பு அமைச்சர், போலீஸுக்கு பொறுப்பான அமைச்சர் டிரான் அலஸ் நேற்று ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அப்போது ஊடகவியலாளர்கள் பலர் டிரான் அலஸிடம் கேட்டார்கள், இந்த அதாவது அண்மையில் கொலை செய்யப்பட்ட, அதாவது அத்துருகிரியவில் வைத்து டாட்டூ நிறுவன திறப்பு விழாவில் வைத்து கொலை செய்யப்பட்ட கிளப் வசாந்த் நிறைய விருந்துபசாரங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார். அந்த விருந்துபசாரங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் செலவழித்து நடத்தியிருக்கின்றார். அப்பொழுது இந்த புலனாய்வு பிரிவு, விசாரணை பிரிவு விசாரிக்கவில்லையா, எப்படி இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டதற்கு டிரான் அலஸ் அதற்கு பதில் கூறினார். அவர் நிறைய கிளப்புகளை வைத்திருந்தார், இரவு விடுதிகளை நடத்தினார், அதில் வந்த பணமாக இருக்கலாம். ஆனால் அவர் இறக்கும் போது அவர் இந்த நாட்டுக்கே கடனாளியாகத்தான் இறந்தார். பலரிடம் அவர் கடன் வாங்கி செலுத்த முடியாத நிலையில்தான் இறந்தார் என்று டிரான் அலஸ் நேற்று தெரிவித்தார். மாக்கந்துர மதுஷின் பணம் கிளப் வசந்தவிடம் இருந்ததா, இறக்கும் போது கடனாளி என்கிறார் அமைச்சர் டிரான் அலஸ். நாட்டை திருத்துவதாக போதனை வழங்கும் ஒரு சில சட்டத்தரணிகள் போதைப் பொருள் வியாபாரிகளின் பணத்துக்காக செயற்படுகின்றனர். மில்லியன் கணக்கில் சேவை கட்டணம் வழங்கினாலும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்காக முன்னிலையாக போவதில்லை என்ற கொள்கையில் உள்ள கௌரவமான சட்டத்தரணிகளும் நாட்டில் உள்ளனர். கஞ்சிப்பான இம்ரான் எவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் சென்றார் என்பதை அவருக்கு சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணிகள் நன்கு அறிவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் மாக்கந்துர மதுஷின் பணம் கிளப் வசந்தவிடம் இருந்ததா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். அத்துடன் இந்த யுக்திய நடவடிக்கையின் மூலமாக இதுவரை 19 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 955 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 42 கைகுண்டுகளும் 525 கிலோகிராம் வெடிபொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் பாதாள குழு உறுப்பினர் மாக்கந்துர மதுஷ் என்பவரின் பணம் கிளப் வசந்தவிடம் இருந்ததாகவும் அதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. விசாரணைகளில் அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. கிளப் வசந்த் ஆரம்ப காலத்தில் களியாட்ட விடுதிகளை நடத்தி வசதியாக இருந்தார். ஆனால் அவர் இறக்கும் போது கடனாளியாகவே இருந்துள்ளார். கஞ்சிப்பான இம்ரானை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் அதிகாரிகளுக்கு முறையாக அறிவிக்காமல் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற முன்னாள் போலீஸ் அதிகாரி தனக்கு அதிகாரம் கிடைத்தால் தான் கஞ்சிப்பான இம்ரானை அழைத்து வருவதாக சமூக வலைத்தளங்கள் ஊடாக குறிப்பிடுகிறார்.
இவ்வாறானவர்களின் முட்டாள்தனமான கருத்துக்கு கவனம் செலுத்தப் போவதில்லை. கஞ்சிப்பானை இம்ரானை நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பு வழங்கியதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் உண்மை தன்மை எனக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார். எப்படியோ கஞ்சிப்பானை இம்ரான் இப்பொழுது பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறார் என்று அண்மையில் நாங்கள் அந்த செய்தி ஊடாக நம் நாடு நிகழ்ச்சியின் ஊடாக அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தோம். பிரான்ஸ் நாட்டிலே அவருடைய 38வது பிறந்த தினம் படகில் கொண்டாடப்பட்டது. சொகுசு படகில், கடலில். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவரை தனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டால் அவரை இலங்கைக்கு எப்படி அழைத்து வருவதென்று தனக்கு தெரியும் என்று கிரைம் ஓஐசி என்று, அதாவது குற்றப்பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த துமிந்த என்ற அந்த ஓஐசி தெரிவித்திருக்கின்றார். அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார், வெளிநாட்டில் இருக்கிறார், விடுமுறையில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் அப்படி தெரிவிக்கும் போது டிரானலர் சொல்கின்றார், இப்படி நிறைய பேரை நாங்கள் பார்த்துட்டோம் ஐயா, அவரை கூட்டி வருகிறேன், இவரை கூட்டி வருகிறேன், என்னால் முடியும் என்று சொன்னவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். இருந்தாலும் அவருக்கு முடியும் என்றால் கஞ்சிப்பானை இம்ரானை இலங்கைக்கு அழைத்து வரட்டும். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக நாங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று தெரிவிக்கின்றார். எதை எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று. தேர்தல் முறைகேடுகள் தொடர்பில் அரசு அதிகாரிகள் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது, பார்ப்போம். தேர்தல் முறைகேடுகள் தொடர்பில் அரசு அதிகாரிகள் பராமுகமாக செயற்படின் நீதிமன்றத்தை நாடுவோம், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரிக்கை. நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பில் தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக செயற்பட வேண்டிய அரசு அதிகாரிகள் பராமுகமாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவோம் என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏன் என்ன செய்தாங்க இந்த செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சுதந்திரமானதும் நீதியான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் ஃபெப்ரல் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராஜ் அரசு அதிகாரிகளின் ஆதரவின்றி அரசியல்வாதிகளால் தேர்தல் சட்டங்களை மீறி செயற்பட முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். அது மாத்திரமின்றி இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளியிட வேண்டும் எனவும் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதில் ஒரு விடயத்தை அவர் கூறுகிறார், பார்த்தீங்களா? அரசியல்வாதிகளால் தேர்தல் சட்டங்களை மீறி செயற்பட முடியாது, அரசு அதிகாரிகளின் ஆதரவின்றி என்ற ஒரு வார்த்தையை தெரிவிக்கின்றார். இப்படிதான் மக்கள் விடுதலை முன்னணியின், அல்லது இப்பொழுது அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணி அல்ல, தேசிய மக்கள் சக்தியின் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. 16ஆம் தேதி கண்டியில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு மக்களை வரவழைப்பதற்காக ஒரு பிரசார சுவரொட்டி, மிகப்பெரிய ஒரு பதாகை ஒன்று கண்டி மணிக்கூட் கோபுரத்துக்கு அருகிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இரவோடு இரவாக அது அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அரசியற்குழு உறுப்பினர், தேசிய மக்கள் சக்தியின் அரசியற்குழு உறுப்பினர் லால்காந்த் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறார், எங்களுடைய பதாகை இரவோடு இரவாக கலற்றப்பட்டிருக்கிறது, இதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. ஆனால் எங்களது அரசாங்கம் அல்லது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு புனர்வாழ்வு திட்டத்தினூடாக அவர்களை புனர்வாழ்வுக்குட்படுத்துவோம் என்று சொல்கின்றார். ஆனால் அது அப்படி ஒரு வார்த்தை, ஒரு அச்சுறுத்தலான வார்த்தை என்று லால்காந்த தன்னை அச்சுறுத்துகிறார் என்று அந்த அதிகாரி கண்டி போலீஸிலே புகார் செய்திருக்கிறார், முறைப்பாடு செய்திருக்கிறார். அப்படி என்றால் அச்சுறுத்தல் ஒன்று இருப்பதாகவும் அவர் ஏன் அவ்வாறான ஒரு வார்த்தையை பிரயோகித்தார் என்றும் முறைப்பாடு செய்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்திருக்கின்றார் இந்த சம்பவத்திற்கு கண்டி மாநகர சபையின் ஆணையாளர் பெண் ஒருவர் இருக்கின்றார், அபேசிங் என்று, திருமதி அபேசிங் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். தன்னுடைய உத்தரவின் பேரில்தான் அந்த அதிகாரி அந்த பதாகையை கலட்டினார். சட்டவிரோதமாக அல்லது நீதிக்கு முரணாக வைக்கப்பட்டிருக்கும் பதாகைகளை கலட்டும் பொறுப்பில் அந்த அதிகாரி இருக்கின்றார். எனவே அந்த அதிகாரிக்கு பொறுப்பு இருக்கின்றது, அந்த அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆகவேதான் அவர் அதை அந்த இடத்திலிருந்து கலற்றினார் என்று அபேசிங் கண்டி மாநகர சபையின் ஆணையாளர் தெரிவிக்கிறார். இது எப்படியோ தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது போலீஸில் அந்த முறைப்பாடு. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக
மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள், என்ன இன்னும் உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்காமல் இருக்கின்றீர்கள்? அது நேரம் வரும்போது நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அது நேரம் வரும்போதும் சொல்லுவோம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களை ஆதரவை நீங்கள் வழங்க போவதாக கூறுகின்றோம், அதுக்கு ரணில் விக்ரமசிங்க எம்முடன் இணைவார் என்றால் நாங்கள் வழங்குவோம் என்று குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி எம்முடன் இணைந்து பயணித்தால் ஆதரவளிப்போம், மஹிந்த ராஜபக்ச கூறுகிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது குறித்து இதுவரை தீர்மானிக்கவில்லை. எம்முடன் தொடர்ந்து இணைந்து பயணிக்க அவர் தயார் என்றால் ஆதரவு வழங்குவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் கட்சி உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இவ்வாறு சொல்கின்றார். வெற்றி பெறுவதற்கு திட்டங்கள் என்ன? வெற்றி பெறும் சிறந்த திட்டங்கள் எம்மிடம் உள்ளன, நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவிக்கின்றார். யார் வேட்பாளர்? அதனை உரிய நேரத்தில் குறிப்பிடுவோம், தற்போது குறிப்பிட முடியாது. எந்த அளவுக்கு பலமான வேட்பாளரை நாங்கள் களமிறக்குகின்றோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்களே, அப்போது தெரியும் என்றும் மஹிந்த ராஜபக்ச சொல்றார். பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் யார் என்பது குறித்து பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் பொதுஜன பெரமுன வேட்பாளர் தான். பொதுஜன பெரமுன வேட்பாளருக்கு தானே ஒத்துழைப்பு வழங்கும் என்று நக்கலாகவும் சொன்னார். அடுத்த அரசாங்கம் பொதுஜன பெரமுன உடையதா அல்லது பொது வேட்பாளருடையதா என்ற கேள்விக்கு எமது அரசாங்கம் என்று தெரிவித்திருக்கின்றார். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்வீர்களா என்று மஹிந்த ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டதற்கு உரிய நேரத்தில் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளீர்களா? இதுவரையில் இல்லை. எம்முடன் இணைந்து பயணிக்க அவர் தயார் என்றால் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவோம். நிபந்தனைகள் ஏதும் உள்ளனவா? நிபந்தனைகளை உங்களிடம் குறிப்பிட முடியாது என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். இதுவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவர்களுடைய வேட்பாளர் யார் என்று அறிவிக்கவில்லை, அறிவிக்கவும் மாட்டார்கள். 29ஆம் தேதி வரை, இம்மாதம் 29ஆம் தேதி வரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள். இம்மாதம் 29ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் உங்களுடைய முடிவை அறிவிக்க வேண்டும், ஏதாவது சொல்லுங்க ஐயா என்று பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கின்றார். ஏதாவது சொல்லுங்க, எந்த கட்சியில் போட்டியிட போறீங்க, எந்த சின்னத்தில் போட்டியிட போறீங்க, இல்லை நீங்கள் போட்டியிட போறீங்களா இல்லையா, இல்லை பொதுஜன பெரமுனவின் ஆதரவு வேண்டும், ஏதாவது சொல்லுங்கள் ஐயா. ஆனால் ஜனாதிபதி அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை. இந்த நேற்றும் கூட நுண் சிறு நடுத்தர தொழில்துறைக்கு புத்துயிர் அளிக்க நிதி வழங்கும் பொதி ஒன்றை நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தார். அந்த செய்தி தான் தினகரன் பத்திரிகையில் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. ஜனாதிபதி இந்த அப்படிப்பட்ட வேலைகளில் இறங்கி செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதற்கு நேற்று முன்தினம் உரிமைய செயற்திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கியிருந்தார். தற்போது காணி உறுதிப்பத்திரங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் பல வருடங்களாக உரிமை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அவர் நேற்று கூறினார், எதிர்காலத்தில் இது மலையகத்திற்கும் வழங்கப்படும், மலையகத்தில் இருக்கக்கூடிய மலையக மக்களுக்கு அவர்களுடைய வீடுகளை சொந்தமாக்கி அந்த காணி உரிமை பத்திரம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதற்காகத்தான் லயன்களை தோட்டங்களை கிராமங்களாக்கும் முடிவுக்கு நாங்கள் செல்கின்றோம் என்று அதற்கும் எதிர்ப்புகள் கிளம்பிவிட்டது. ஒருத்தர் சொல்றாரு, கிராமங்களை ஆக்க நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்றாரு. திகாம்பரம் சொல்றாரு, நாங்கள் கிராமங்களை ஆக்குவதற்கு விடமாட்டோம். அங்கே ஜீவன் சொல்றாரு, கிராமங்களாக்க வேண்டும் என்று சொல்றார். இப்படியே இழுபறி இந்த லயன்களை கிராமங்களாக்கும் திட்டத்திற்கு உடன்படவே முடியாது. தூற்றும் அரசியல் கலாச்சாரம் வேண்டாம் என்கிறார் திகாம்பரம். அங்கால ஜீவன் தொண்டமான் சொல்றாரு, இல்லை கிராமங்களாக்கினால்தான் காணி உறுதி கிடைக்கும் அவர்களுக்கு. இப்படியே இழுபறி நிலையிலேயே தொடர்கிறது தமிழர்களது நிலைமை, இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது தமிழர்களை பற்றி பேசும்போது கருணாம்மாள், விநாயகமூர்த்தி, முரளிதர் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர், முன்னாள் அமைச்சரை சந்தித்திருக்கிறார். கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்றது. படத்தில் கருணா அமர்ந்திருக்கிறார். பார்ப்போம் என்ன பேசினாங்கன்னு சொல்லி. இந்த செய்தி தொடர்கிறது. இப்படி இது இந்த பட
தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி குழுவினருடன் கருணா குழு பேச்சு. முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி, கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலே விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. அன்றைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் சிறிகொத்தவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை நிர்வாக குழுவின் அழைப்பினை ஏற்று தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரான கருணா அம்மான் தலைமையில் உபத்தலைவர் ஜெயா சரவணா மற்றும் செயலாளர் செந்தூரன் ஆகியோர் சந்திப்பில் பங்கேற்றனர். இதில் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தலைமையில் குறித்த கலந்துரையாடலில் வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக விரிவாகவும் சிறப்பான முடிவுகளுடன் ஆராயப்பட்டு பேசப்பட்டு வருவதாகவும் தெரியவர். எதை எப்படியோ கருணா அம்மான், பிள்ளையான் போன்றோர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தங்களது ஆதரவை வழங்குவதாக இப்போது தெரிவித்து விட்டார்கள். அதைவிட ஒரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார் கருணா அம்மான். விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து என்னை பிரித்து கொழும்புக்கு அழைத்து வந்தவர் ரணில் விக்ரமசிங்க தான் என்றும் கூறியிருக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசப்படுகின்றது. அப்போ இந்த தமிழ் பொது வேட்பாளர் எப்படியுமே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கி அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக மலையக அரசியல் தலைவர்களுடனும் இன்னும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசவும் இல்லை. மலையகத்தில் இருப்பவர்கள் தமிழர்கள் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் செயற்படுகின்றார்களா என்ற கேள்வியும் தெற்கிலிருந்து கேட்கப்படுகிறது. அது வேறு கதை. ஆனால் ஒரு தமிழ் வேட்பாளரை களமிறக்கும் போது நிச்சயமாக மலையகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடம் கேட்க வேண்டுமா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்கிறது. எது எப்படியோ தமிழர்களது ஒற்றுமையை உலகுக்கு காட்டவே தமிழ் பொது வேட்பாளர் இப்படித்தான் காட்ட வேண்டும். சித்தார்த்தன் எம்பி கூறுகிறார், தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை உலகுக்கு காட்டுவதுதான் எங்களது விருப்பம். அதுதான் பொது வேட்பாளர் விடயம் என்று பிளாட் அமைப்பின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். சித்தார்த்தன் எம்பி மேலும் கூறுகையில், ஒற்றுமையை காட்டுறதுக்கு இதுதான் வழி என்கின்றார். சிறந்த முறையாம். பிளாட் அமைப்பின் தலைவர் காலமாகி 38 வருடங்கள் முடிந்துவிட்டன. இந்த 38 வருடங்களுக்குள் ஆயுத போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட என்ன காரணத்துக்காக முதலில் சாத்வீகமாகவும் பின்பு ஆயுத போராட்டமாகவும் தமிழ் மக்களால் தொடங்கப்பட்டதோ அந்த காரணம் இன்றும் இம்மியளவு மாறாது, அப்படியே இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட புலம்பெயர் தமிழ் மக்களுடன் பேச வேண்டும் என சொல்கிறார். அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பலத்தை இங்கு கொண்டு வரலாம் என சிந்திக்கிறார். அது பற்றி எம்முடன் கதைக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை கொடுக்க தயாரில்லை என்று திட்ட தெளிவாக சொல்கிறார். ஆகவே இனி வரக்கூடிய அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்காக ஒரு நியாயமான ஒரு தீர்வை வழங்கப் போவதில்லையாம். ஆகவே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவோம். பொது வேட்பாளரை களமிறக்கி இந்த உலகுக்கு, சர்வதேசத்துக்கு இலங்கையிலே தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம், பார்த்தீர்களா, ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. தோட்ட கம்பெனிகள், பெருந்தோட்ட கம்பெனிகள் அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள், அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துமாறு கோரி. இப்படி இருக்கும்போது கடந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் தவறு என்று நீதிமன்றம் சுட்டி காட்டியிருந்தது. இப்பொழுது அந்த சுட்டி காட்டிய விடயங்களை திருத்தி இன்னும் ஒரு வர்த்தமானியை நாங்கள் வெளியிடப் போகின்றோம் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமாகிய செந்தில் தொண்டமான் சொல்கிறார். 1700 ரூபாய் சம்பள விவகாரம் திருத்தப்பட்ட புதிய வர்த்தமானி வெகு விரைவில் வெளியிடப்படும். இதோக தலைவர் செந்தில் தொண்டமான் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1700 ரூபாவை
வழங்க வேண்டுமென பரிந்துரைத்து வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் சிக்கல்கள் காணப்படுவதாக உயர்நீதிமன்றில் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்களை திருத்தி தொழிலமைச்சர் மனுஷ நாணயக்கார ஊடாக விரைவில் திருத்தப்பட்ட புதிய வர்த்தமானி வெளியிடப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சட்ட ரீதியில் எமக்கு அடுத்த கட்ட நகர்வு நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் முதலாளிமார் சம்மேளனம் தொழிலாளர்களுக்கு 1350 ரூபாவை நாட்சம்பளமாக வழங்குவதற்கு முன்வந்துள்ளது. இந்த தொகைக்கு அடிப்படை சம்பளம் 1200 ரூபாவும் 80% வருகை தந்தால் 150 ரூபாய் எனும் வருகைக்கான கொடுப்பனவும் வழங்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தொகையை நாம் நிராகரித்துள்ளோம். வழமை போல 20% சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு மாத்திரமே கம்பெனிகள் முயற்சிக்கின்றன. தொழிலாளர்களுக்கு போதுமான வேலை நாட்கள் வழங்கப்படாவிடின் வருகைக்கான கொடுப்பனவு 150 ரூபாய் கிடைக்கப் போவதில்லை என்றும் செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். எப்படியோ 1700 ரூபாய் எப்போது கிடைக்கும் என்பதற்கு இதுவரை எந்த ஒரு முடிவும் இல்லை. ஆனால் 9 பெருந்தோட்ட நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள், இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பள தொகையை வழங்குவதற்கு. அதிலே பலர் இல்லை, முடியாது, எங்களால் முடியாது, வருமானம் இல்லை என்று சொல்கின்றார்கள். இப்போ கடந்த வாரம் நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். பில்லியன் கணக்கில் வருமானம் கிடைத்திருக்கின்றது இந்த தேயிலை உற்பத்தியாலும் தேயிலை ஏற்றுமதியாலும். எங்கே ஐயா? சரி, ஏதோ எப்படியோ. இப்படி இருக்கும்போது தேர்தலை பிற்போடுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் நடக்கிறதாம். தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்க தேர்தல் ஆணைக்குழு முயற்சி எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல குற்றம் சாட்டுகிறார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பு செய்ய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்தும் அதனை மேலும் பிற்படுத்தி வருவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இவர்களின் இந்த நடவடிக்கை தேர்தலுக்கு ஏதாவது ஒரு வழியில் தடையை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்குவதாகும் என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மன் கிரியல்ல சொல்கின்றார். உண்மையில் இந்த தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் கூறுகிறார், தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர், இந்த வேட்பு மனு என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போது சுப நேரத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டுமாம், ராகு காலத்தில் தாக்கல் செய்யக்கூடாதாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷன ராஜகர்ண நேற்று சொல்கின்றார், உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இந்த சுப நேரத்தில் அல்லது ராகு காலம் பார்த்தெல்லாம் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள். ஆனால் இலங்கையில் தான் இப்படியெல்லாம் நடக்கின்றது. ஆனால் தேர்தல் ஆணையாளர் சொல்கின்றார், நாங்கள் ஒரு சம்பிரதாயபூர்வமான நாடு, எல்லா விடயத்திலும் நாங்கள் சுப நேரத்தை பார்ப்போம். பிள்ளை பிறந்ததிலிருந்து காது குத்துவதிலிருந்து திருமணம் வரைக்கும், ஏன் திருமணத்திற்கு பிறகு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே எல்லா விடயங்களுக்கும் சுபநேரம் பார்க்கும் நாங்கள் இந்த நாட்டை 5 வருடம் நிர்வகிக்கப் போகும் தலைவரை தீர்மானிக்கும் தேர்தலில் ஏன் சுபநேரம் பார்க்கக்கூடாது? ஆகவே ராகுகாலம் இல்லாத ஒரு நேரத்தை பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் எல்லா வேட்பாளர்களுக்கும் வேட்புமனு தாக்கல் செய்ய வர முடியுமா என்றும் பார்க்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. அவசரப்பட்டு நீங்கள் சொல்வதில் போன்றெல்லாம் தேர்தலை உடனடியாக வைக்க முடியாது. ராகுகாலம் இல்லாத நேரமாக இருக்கணும், சுப நேரமாக இருக்கணும். அப்படி ஒரு சுப நேரத்தில் தான் தேர்தலை வைக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்கின்றனர். சரி, நாங்களும் அந்த சுப நேரம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகின்றது. ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், கைதிகளுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம், உயர் நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் விளக்கமறியலில் உள்ள கைதிகளுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்க உரிய வழிகாட்டல்களை குறித்து நிறுவனங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி உயர் நீதிமன்றில் எழுத்தாணை மனு ஒன்று ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விளக்கமறியலில் உள்ள கைதிகளுக்கு, அதாவது அவர்கள் குற்றவாளிகள் அல்ல, அவர்கள் இன்னும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் விளக்கமறியலில், அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க சந்தர்ப்பம் அளிக்க முடியாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சரி, பார்ப்போம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்க முடியுமா முடியாதா என்பதை பொறுத்திருந்து
பார்ப்போம். இப்படி இருக்கும்போது அரசியலமைப்பின் ஊடாக அடுத்த செய்தியை பார்க்கலாம் திரையில். அரசியலமைப்பின் திருத்தம் வராது, அரசியலமைப்பு அதாவது 22வது அரசியலமைப்பு திருத்தம் வராது, வந்தாலும் நாம் ஆதரவளிக்க மாட்டோம். விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர சொல்றார். அரசியலமைப்பு திருத்தம் வரப்போவதில்லை, வந்தாலும் நாம் ஆதரவளிக்க போவதில்லை என்று நாம் இன்றி அதனை நிறைவேற்ற முடியாது. நிச்சயம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும், அதற்கு எவ்வித தடையும் கிடையாது என்று மஹிந்த அமரவீர சொல்றார். உங்கள்கிட்டலாம் இந்த பாஸ்போர்ட் இருக்கும், ஆனால் அது எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட்டா என்று கேட்டால் அது எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் இல்லை. 2025 ஜனவரி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் திட்டம் அறிமுகம். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவிப்பு. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இலங்கையர்களுக்கு பாதுகாப்பானதும் புதுப்பிக்கப்பட்டதுமான முறையில் இலத்திரனியல் கடவுச்சீட்டுக்களை வழங்குவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு விண்ணப்பிக்க முறையை இலகுபடுத்துவதற்கு அவசியமான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அப்படி ஒரு கடவுச்சீட்டை தரப்போகிறாங்க. ஆனால் உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் வேறு வேறு விதமாக இந்த குடிவரவு குடியகழ்வு சிஸ்டங்களில் முன்னேறி இருக்கிறாங்க. சில நாடுகளில் போய் பாஸ்போர்ட்டை கூட வெளியேறல் அந்த கவுண்டரில் கொடுக்க தேவையில்லை. வெளியேறும் கவுண்டரில் ஒரு அதிகாரி கூட இருக்க மாட்டார். அங்கே கேமராக்கள் இருக்கும், 2 கேட்டுகள் தான் இருக்கும். அந்த கேமராவை கண்ணால் பார்த்தவுடன், பாஸ்போர்ட்டை ஒரு ஸ்கேனரில் வைத்தவுடன் நாங்கள் தப்பு செய்யாதவர், தவறு இழைக்காதவர்கள் என்றால் அந்த கேட் தானாக திறந்துவிடும். இப்படியெல்லாம் வசதிகள் வந்துவிட்டது. நாங்கள் இப்பொழுது எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட்டுக்கு நாங்கள் இப்பொழுது பிரவேசிக்க போகின்றோம் அடுத்த வருடத்தில். சரி, பொலிஸ்மா அதிபருக்கு எதிரான வழக்குகள் நிறைந்து விட்டதாம். பொலிஸ்மா அதிபருக்கு எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்யுங்கள். உயர் நீதிமன்றில் சட்டமா அதிபர் வாதம். பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னகோன் செயற்படுவதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்யுமாறு சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இதெல்லாம் நேற்று சொல்றாரு டிரான் அலஸ் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றார். இதெல்லாம் இந்த போதைப்பொருள் விற்பனையாளர்களின் பணத்தில் சட்டத்தரணிகள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தான். எப்படியாவது இந்த தற்போதைய பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவரை பதவியிலிருந்து அகற்றிவிட வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுடைய ரூட் கிளியர் ஆகும் என்று அவர்கள் நினைக்கிறார்களாம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்கின்றோம். மன்னாரில் நிறைய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாம் நடக்கிறது. அவற்றையும் நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். மன்னாரில் 830 மாணவர்களுக்கு புலமை பரிசில் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைவாக இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான படத்தையும் இங்கே நாங்கள் பார்க்கலாம். சரி, இன்னும் வெளிநாட்டுக்கு போவதற்காக பணத்தை கொடுத்து மோசடியில் நாங்கள் தொடர்ந்தும் சிக்கிக்கொண்டு வருகின்றோம். அது தொடர்கதையாக தொடர்கிறது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். கவலையான செய்தி. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஆசை காட்டி ரூபாய் 47 லட்சம் மோசடி. இன்னும் நாங்கள் ஏமாந்து கொண்டுதான் இருக்கின்றோம். வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக ஆசை காட்டி 47 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அலுவலர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றப்பட்டவர்கள் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே மேற்படி அலுவலர் யாழ் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொஞ்சம் விசாரித்து பாருங்க. காசு கொடுக்க முதல் யார் ஆக்கள், இவங்க இதுக்கு முதல் எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறாங்க, அனுப்புனவங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சிச்சா, இல்லை விசிட் விசாவில் போய் சுற்றி திரிகிறாங்களா என்பது தொடர்பாக பாருங்க. வீரகேசரி பத்திரிகையிலே செய்திகளை பார்த்தோம். அடுத்து தினகரன் பத்திரிகைக்கு செல்கின்றோம். திரையரங்குகளில் கைபேசிகளை தடை செய்ய விரைவில் சட்டம். அதை செய்யுங்கப்பா முதல்ல.
இயக்குநர்கள் சங்கம் கோரிக்கை. திரையரங்குகளுக்குள் கைபேசிகளை கொண்டு செல்வது தொடர்பாக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி திரையரங்குகளுக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வதை தடுக்க புதிய சட்டம் உருவாக்கப்பட உள்ளது. அது தொடர்பில் திரைப்பட கூட்டுத்தாபனம் தலையிட்டு தேவையான சட்ட ஏற்பாடுகளை தயாரிக்க வேண்டும் என திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்திக்கு செல்கின்றோம். அஸ்வஸ்ம 2ஆம் கட்டம் 75,000 விண்ணப்பங்கள் ஏற்பு, பரிசீலனை நடவடிக்கை ஆரம்பம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. தாய் பேச முடியாது, அவங்களுக்கு பேச முடியாது, கொஞ்சம் சுகையினத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட தான் பெற்ற 4 வயது மகளை கிணற்றில் தள்ளி அவரை மரணமடைய செய்ய, அவரது உயிரை பறிக்க எப்படி மனசு வரும் பாருங்கள். இன்றைய திவைன பதில். යටියන්තොට කේද වාචකය அம்மா දැරිය ලිඳට දාලා மரலா 4 வயசு இந்த பிள்ளையை கிணற்றில் தள்ளிவிட்டு அந்த தாய் அதே இடத்தில் மயங்கி விழுந்திருக்கின்றார். ஆனால் அவர் கிணற்றில் விழவில்லை, மகளை மற்றும் தள்ளிவிட்டிருக்கின்றார். இப்பொழுது மகள் உயிரிழந்திருக்கின்றார். தற்போது தாய் போலீஸ் பாதுகாப்புடன் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.